ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பாதாம் குக்கீஸ் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியான பாதாம் பிஸ்கெட் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ நான் உடச்சி காட்டுறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது ஒரு பவுலில் 100 கிராம் அளவுக்கு நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். சால்டட் பட்டர் இல்லைனா அன்சால்டட் பட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் இப்போ சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன் 100 கிராம் அளவுக்கு. இப்போ ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1 ஹவர் முன்னாடியே நீங்கள் செய்கிறதுக்கு 1 ஹவர் பிஃபோர் நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு மெல்ட் ஆகி வரும். வெண்ணெய் இல்லைனா நெய் கூட சேர்க்கலாம். நெய் சேர்க்குறதா இருந்தால் 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போது சர்க்கரை 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை நம்ம அரைச்சும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி அரைக்காமலையும் சேர்க்கலாம். அரைச்சி சேர்த்திங்கன்னா இன்னும் நமக்கு பீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்ல சர்க்கரையும் பட்டரும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு முட்டையை நான் உடச்சி ஊற்ற போகிறேன். அப்படி முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கலாம். கெட்டியான தயிராக இருக்கணுங்க. இப்போ 3த்தையும் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா நுரைச்சி வரணும், நல்லா ஃப்ளஃபியாக வரணும். அந்தளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இது நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இதில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பாதாம் பவுடர் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். கரெக்டாக இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பாதாம் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ சொல்லி இருக்கிற இந்த இன்க்ரீடியன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான உங்களுக்கு பாதாம் குக்கீஸ் ரெடி ஆகிடுங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். 10 மினிட்ஸில் செஞ்சிடலாங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கூட மாவு நம்ம சேர்த்துக்கலாம். பாதாம் அரைச்சோம் இல்லையா, அந்த மாவை நம்ம சேர்த்துக்கலாம், பாதாம் பவுடரை. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு மாவு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே ஷேப்பாக இருக்கணும். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி பால் மாதிரி உருட்டிக்கலாம். இதில் சென்டரில் இப்போது பாதாமை வச்சுட்டு நம்ம கேக் டின்னில் வச்சிடலாம். கீழே பட்டர் ஷீட் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. நம்ம இப்போ குட்டி குட்டி பாலாக உருட்டி நம்ம லேசாக மேலே ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப பெருசு பெருசாக போட்டுட்டிங்கன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் சின்ன சின்ன பாலாக உருட்டிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் 5 மினிட்ஸ் நானே ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் கடாயை. இப்போ கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த குக்கீஸை இது உள்ள ப்ளேஸ் பண்ணிடலாம்.
நல்லா டைட்டாக மூடிடலாம். லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸில் வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ வந்து 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக நல்லா வெந்து வந்திருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம். நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பேக்லலாம் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம அவன் இல்லாமல் ஸ்டவ்லேயே கடாயிலேயே நம்ம சூப்பராக ஒரு குக்கீஸ் பண்ணிட்டோங்க. அருமையான இந்த கிறிஸ்பியான இந்த குக்கீஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாங்க. யார் வேணாலும் செய்யலாம் இந்த குக்கீஸை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த குக்கீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் சென்னை லஞ்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.